அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக சிற்றரசு, அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, நாம் தமிழர் வேட்பாளராக சங்கர், தாவேகா வேட்பாளராக ராம்குமார். களம் திமுக வெர்சஸ் அதிமுகவாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுது? சிற்றரசு வெர்சஸ் கோகுல இந்திரா திமுகவுக்கு தான் சாதகமாக இருப்பதாக தந்தி டிவி சொல்கிறது. 33 முதல் 39, அதிமுகவுக்கு 29 முதல் 35, தாவேகாவுக்கு 24 முதல் 30. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்தில் தாவேகா 60% ஆதரவு, இரண்டாம் இடத்துல உதயசூரியன் 21% வாக்குகள், 11% பேர் இரட்டை இலைக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சார், அண்ணாநகர் மறுபடியும் திமுக வெர்சஸ் அதிமுகன்றது வெளிப்படையா தெரியுது. இதுவும் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? தாவேகா ஒரு சின்ன பெர்சன்டேஜுமே இருக்குமே தவிர திமுக அதிமுக தான் அங்கே மேஜர் ரோல் பண்ணும். திமுகவுக்கு அங்கே ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த முறை சென்னையில் இருக்கக்கூடிய வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், கேரளாவை சேர்ந்தவங்க, நார்த் இந்தியாவை சேர்ந்த அவங்களாம் திமுகவுக்கான ஒரு ஃபேவராக இருக்குது. மலையாளிகள் கொஞ்சம் அதிகம் இருக்க தொகுதி அண்ணாநகர் தொகுதி. அப்படிங்கும்போது திமுக அந்த வாக்குகள் இந்த முறை திமுகவுக்கு வருது. அப்படிங்கும்போது திமுக அங்கே லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோக்கலில் சிற்றரசு அண்ணாநகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கவுன்சிலராகவும் இருந்தவர். அப்போ அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சதுனால திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு தான் அங்கே அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.